வருஷத்துக்கு பிடிஎஸ் டீமால மட்டும் 27,000 கோடி சவுத் கொரியாவுக்கு வருமானம் வருது. இன்னைக்கு சவுத் கொரியா மிகப்பெரிய சுற்றுலா தலமா மாறி இருக்கு. இவ்வளவு ஏன், நமக்கு தெரிஞ்ச சில பேர் கூட உடல் மண்ணுக்கு உயிர் பிடிஎஸ்க்குன்னு சில பேர் சுத்திட்டு இருப்பாங்க. இவ்வளவு பெரிய, அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேன் பேஸ் கொண்ட ஒரு கேபாப் டீம் ஆரம்பத்துல பார்க்காத அவமானமே இல்லைன்னு சொல்லலாம். கேபாப் உச்சத்துல இருந்த அந்த ஒரு காலகட்டத்துல பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஒரு பேண்ட் ஃபார்ம் பண்றாங்க. அதுல பல பேரை தாண்டி ஃபேமிலி சைடும் சரி பினான்சியலாவும் சரி ரொம்பவே கஷ்டப்படுற 7 பேர் செலக்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 12 ல இருந்து 14 மணி நேரம் கடுமையா பிராக்டிஸ் பண்றாங்க. ஃபைனலா 2013ல இவங்களோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் ரிலீஸ் ஆகுது. இதோட எல்லா பிரச்சனையும் முடிய போகுதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போதான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பிக்குது. பிடிஎஸ் கொரியாவை தாண்டி வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஏகப்பட்ட அவமானத்தையும் விமர்சனத்தையும் ஃபேஸ் பண்றாங்க. இவங்களுக்கு டேலண்டே இல்ல, காப்பி அடிக்கிறாங்க, என்னடா பொண்ணு மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பிடிஎஸ் ஒரு உச்ச